வணக்கம். வெல்கம் டு யர் ட்ரெஷரி ஆஃப் குக்கிங் வீடியோஸ். நாகை நிமிஸ் வெஜ் கிச்சன். உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஷார்ட் டெமோ, சுவையான சமையல். இன்றைக்கி மல்டி மில்லட் மிக்ஸ் வச்சு ரெசிபி நம்பர் 2 செய்ய போகிறோம். அடை தோசை. 2 சுவையில் அடை தோசை செய்ய போகிறோம். இந்த மல்டி மில்லட் மிக்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 2 கிளாஸ் ஃபுல்லாக இந்த மிக்ஸ் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதே கிளாஸ்லேயே பாதி அளவு துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து தனியாக ஒரு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க வைங்க. கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, மில்லட் மிக்ஸை ஊற வைங்க. கொஞ்சம் முக்கால் தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி தண்ணியும் நல்லா ஊறட்டும். அப்போ ஏதாவது ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் இந்த பருப்பை தனியாக அலம்பிட்டு அதில் ஒரு புளி சேர்த்து வச்சுருங்க. ஒரு 2 இல்லை 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தேங்காய் துருவல், மிளகு, ஜீரகம், உப்பு சேர்த்து ரன் பண்ணிவிட்டு பருப்பை நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி மிளகு காரம் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் அல்லது சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். பருப்பு நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச மிக்ஸையும் சேர்த்து நைஸாக கொஞ்சம் குறப்பாக கூட அரைக்கலாம். அரைச்சி நல்லா உப்புலாம் சேர்த்துட்டோம். நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு 2 பாத்திரத்தில் பிரித்து வச்சு அப்போ நம்ம புளிக்க வைக்கலாம். நம்ம மத்தியானம் 6 மணிக்கு ஊற வச்சு 9 மணிக்கு அரைச்சாச்சு. காலையில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து பொடுசாக நறுக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்து வதக்கிக்கோங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி அலசி வடிகட்டி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல். இப்போ அதையும் கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயமும் அந்த கீரையும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ஒரு வதக்கி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 டப்பாவில் நம்ம 2 மாவு புளிக்க வச்சுருக்கோம். தனித்தனியாக எல்லாத்தையும் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த வெங்காயம் போட்டதை மிக்சியில் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ காலையில் டிஃபனுக்கு முருங்கைக்கீரை போட்டு நம்ம அடை செய்ய போகிறோம். இப்போ பெருசாக ஊற்ற வேண்டாம், சின்னதாக அடை மாதிரி ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா மெத்துன்னு நல்லா இருக்கும். இப்போ திருப்பி போட்டு எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா இல்லை நெய் கூட விடலாம். இப்போ நான் காலையில் அதற்கு வெண்ணெய், பிரண்டை பொடி, கோஸ் சட்னி வச்சு காலையில் டிஃபனுக்கு இந்த மில்லட் தோசை, ஏற்கனவே மில்லட் சத்து அதிகம், அதில் கீரை சேர்த்துருக்கோம். நைட் டின்னருக்கு இந்த வெங்காயம் போட்ட தோசையை அடை மாதிரி மாவை ஊற்றியாச்சு. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 சுவையில் நீங்கள் விருப்பப்பட்ட கேரட்டு, கோஸு எல்லாம் பொடிசாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மல்டி மில்லட் மிக்ஸ் ரெடியாக இருந்ததுனால டக்குன்னு எந்த ஒரு காம்பினேஷன் யோசனை பண்ணாமல் செய்தாச்சு. நைட்டு நான் சட்னியும் மத்தியானம் வச்ச ரசம் தொட்டுக்கிட்டோம். ரசம் வச்சு தொட்டு பாருங்கள், அடைக்கையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே அடைக்கி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி செய்து பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.